குற்றவாளிகளை பிடிப்பதில் தொடர்ந்து காவல்துறை சுணக்கம் காட்டிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இல்லை, நீங்கள் 4 வருடம் அவருடைய 3-4 வருடம் அவருடைய தம்பி அசோக் ஏற்கனவே தலைமுறைவாக இருந்தார்ல. எத்தனை சம்மன் அனுப்பப்படுச்சு ஈடியிலேருந்து தலைமுறைவாக இருந்தில்ல. அவருக்கு ஓடி ஒளிவது தான் பெரிய விஷயமா இருக்கு. அவர் அன்னைக்கே ஒரு 5 நிமிஷம் அசந்து அப்பயே எஸ்கேப் ஆயிருப்பார். ஸோ இப்போ காவல்துறை அவருடைய கடமையில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சம்மனுக்கு அளித்தால் ஆஜராவதில் என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் உங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் பிடிபட்டிருக்காங்க. சம்மன் அளிக்கப்பட்டால் ஆஜராகி பதில் சொல்வதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதற்கு எதுக்கு நீங்கள் சம்மனுக்கு ஆஜராகாமல் ஓடி ஒளிய வேண்டும்? அப்போ நீங்கள் அந்த குற்றத்தில் உங்களுடைய ஈடுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் அவர் எல்லா விஷயத்திலையும் செந்தில் பாலாஜி தானே பெரிய இவர் போல் நினைச்சு போகலாம். ஆனால் சட்டப்படி அந்த துறையில அங்கே விசாரணை எப்படி நடக்குது அதை பற்றி நம்ம தலையிட முடியாது. பட் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் சம்மன் அனுப்பப்பட்டால் எங்களுக்கு எவ்வளோ சம்மன் இருக்கு. நாங்கள் போய் ஆஜராயிருக்கோம்ல. டெல்லியில் சிபிஐல போய் கூப்பிட்டாங்க, நாங்கள் ஆஜராலையா? நாங்கள் போயிட்டு வரலையா? எல்லாரும் போயிட்டு வந்தோம்ல. சம்மன் கழிக்கப்பட்டால் ஆஜராவதில் என்ன பிரச்சனை இருக்கு? உங்க தரப்பு விளக்கத்தை சொல்லுங்க. அதுக்கே ஆஜராகாமல் ஓடி வேண்டும் என்ன இருக்கும்? அப்போ உங்களிடம் 100% ஒரு தவறு இருக்கின்ற பட்சத்தில் தானே நீங்க இதில் செய்வீங்க. சட்டப்படி என்ன செய்யணுமோ அந்தந்த துறை செய்வார்கள். அதில் நாங்கள் சொல்றது நடப்பாண்டு மின் கட்டண உயர்வு இல்லை அப்படிங்கிறத நீங்க அமல்படுத்திருக்கீங்க. எல்லா துறையினரும் வரவேற்று சொல்லிக்கிறாங்க சார். அதே மாதிரி இப்போ மின் கட்டணம் குறைப்பது தொடர்பாக ஏற்கனவே வச்ச முன்வைப்பு முதலாவதா இந்த துறையை சீரமைக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதை சீரமைத்து முடிச்ச பிறகு மக்கள் பயன்படும் வழியில் என்னென்னலாம் வசதிகள் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம். சீரமைக்கும் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றது. இப்போ நம்ம குறிப்பிட்டது போல இந்த 15,000 பேர் ஆட்களை வேலைக்கு எடுக்கும் வேலைகள், மற்றபடி எல்லா சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நிறுவன வேலைகள் எல்லா அனைத்து வேலைகளும் மூலப்பொருட்கள் இங்கே இல்லை. அதே மாதிரி ஆட்களுக்கும் நம்ம வெளிமாநிலம் தான் வர்றாங்க. மின் கட்டணம் 10 மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் அதிகம் தொழில்துறை சொல்றாங்க. இல்லை, இப்போதைக்கு உயர்த்தப்படவில்லை, அதை தெரிவித்து. மற்றபடி இந்த துறையை சீரமைக்கும் வேலைகள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய இங்க மின்சார வாரியம் எவ்வளவு சீரமைச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதிக கடன் பெற்றுள்ள மாநிலமும் நம்மளுடைய மாநிலம் தான் மின்சாரத்துறையில. எல்லாத்தையும் சீரமைக்க வேண்டிய காலங்கள் கண்டிப்பா சீரமைக்கும். இல்ல, அதான் அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் அவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எனக்கு நான் கேள்விப்பட்டவரை அனைத்தையும் பதிலாக ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன் வந்திருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.